Title sponsors the Chennai Silks, GT Holidays, MCR, Presta presents 2026 புத்தாண்டு ராசி பலன். Supported by Mr. Gold Groundnut Oil, Milky Mist, Anuj Styles. வேலை வாய்ப்புல புதிய இடமாற்றம், புதிய தொழில். அரசியல் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல முடிவெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் தற்சமயம் கோச்சார ரீதியாக நம்பர் 1 இடத்தை துலாம் தான் பிடிக்கும். பாக்கிய ஸ்தானத்துல குரு பகவான் இருக்கார். ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துல குருன்னு சொல்றோம். துலாம் ராசிக்கு டே 1ல இருந்தே சக்சஸ் தான். துலாம் ராசிக்கு 2026 எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான நற்பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது? வாக்கு அப்படிங்கிறது கரெக்டா உட்காருது, நற்பலன் கிடைக்கும், நல்ல பலன்கள் நிச்சயமாக வரும். வேலை வாய்ப்புல புதிய இடமாற்றம், புதிய தொழில், புதிய ஊருக்கு போறது, அதே மாதிரி பெங்களூரோ மைசூரோ எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு இடமாற்றம் கூட உங்களுக்கு மன நிம்மதியை தரும். மேலதிகாரிகள் தொல்லை போகும். இது வரைக்கும் ரெக்கக்னேஷன் இல்லாதவங்களுக்கு ரெக்கக்னேஷன் வரும். வீடு, வாசல், மனைவி, குழந்தைகள் அப்படின்னு சுப பலனா நடக்கும். முதல் 6 மாதம் விக்ரமாதித்தன் ஆண்டுன்னு உங்களுக்கு சொல்லலாம். துளாராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் விக்ரமாதித்தன் ஆண்டு, அதாவது நாடாறு மாதம், காடாறு மாதம். பலன்கள் இப்போ காடாறு மாதமா இருக்குமா சார்? இருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா குரு பார்வை உங்க ராசிக்கு பார்க்கிறார். அதுக்கப்புறம் உச்சம் வரும்போது பாத்தீங்கன்னா குடும்பமாக்கு தனஸ்தானத்துக்கு பார்க்கிறார். அப்படி வரும்போது உங்களுக்கு 2 பக்கமும் உங்களுக்கு நல்ல பலன் இருக்கு. சார், சிம்மத்துக்கு நீங்க அதிசாரமா வருதுன்னு சொன்னீங்களே, அப்ப எப்படி அப்படின்னா நவம்பர் தானே வரார், அதுக்குள்ள வருஷமே முடிஞ்சிடும். ஆக இந்த வருஷம் உங்களுக்கு குருவனுடைய சாதக பலன் உங்களுக்கு உண்டு. ஸ்தானபலம் யார், பார்வை பலம் யாருன்னு ஒரு பட்டிமன்றமே வைக்கலாம். அப்போ பார்வை பலத்திலையும் இருக்கு, ஸ்தான பலத்திலையும் பார்த்தீங்கன்னா சனி உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறது, ருண ரோகத்து ஸ்தானத்துல போய் இருக்கிறது அற்புதமான பலன். கடன் தீரும். மொத்தத்துல துளாராசி நேயர்களுக்கு அற்புதமான பலன். இன்னும் அதிகமான பலன் வர்றதுக்கு, சுப பலன் வர்றதுக்கு தானே கேட்குறீங்க. கவலைப்படாதீங்க. ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க. லக்ஷ்மி மகாலட்சுமியை வழிபட்டு வந்தால், அதுலேயும் தாமரை மலர்களால் நீங்கள் வழிபட்டு வந்தால் லக்ஷ்மி கடாட்சம், பணம் சேரும், மன நிம்மதி வரும், ஆரோக்கியம் வரும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். மகேஷ் ஐயர் சார், எப்படி இருக்க போகுது துலாம் ராசிக்கு 2026? 2026 துளாராசி என்பர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கரெக்டா குரு பகவான் இப்போ நல்ல ஸ்தானத்துல இருந்துட்டு இருக்காரு. இப்போ அரசியல் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல முடிவெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் வெற்றி பிரயாணமா இருக்கும். ஆன்சைட்ல வேலை பண்றவங்க, அதே மாதிரி படிக்கிறதுக்கு ரொம்ப நல்ல காலமாக இந்த காலகட்டங்கள் இருக்கும். கோயில் கட்டுமான பணி, கோயிலில் ஒரு தனக்காக ஒரு வேண்டுதல் வைக்கிறது, இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருந்துட்டு இருக்கும். தந்தையார் அப்பா வழி சொத்துக்கள் இவங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கு உண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை ஆட்கள் மூலமான சில பிரச்சனைகள், பெரிய ஃபேக்டரி, பெரிய ஒரு நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு சரியா வேலை அமையாம, வேலை ஆட்கள் அமையாம சில நேரங்களில் தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கலாம். ஆஃப்டர் ஜூன் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், வேலையா தொழிலா முதல் இல்லாமல் ஏதாவது பண்ணலாமா, ஏதாவது கன்சல்டேஷன் மாதிரி ஏதாவது பண்ணலாமா, இது போன்ற விஷயங்கள்லாம் சிந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு காலமாக இந்த காலங்கள் இருந்துட்டு இருக்கும். திருமணம் எதிர்பார்த்தவங்களுக்கு அற்புதமான திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது குரு பகவான், நான் நிறைய ஹாரோஸ்கோப்ல பிராக்டிக்கல் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவாங்க. இந்த பிராக்டிக்கல் அஸ்ட்ராலஜியில் நிறைய ஹாரோஸ்கோப் எடுத்து நான் பார்க்கும்போது 10ஆம் இடத்துல குரு வரும்போது அவங்களுக்கு ஒரு தடுமாற்றங்கள் வருது. என்ன அப்படின்னா, வேலைக்கு போகலாமா, இல்லை தொழில் பண்ணலாமா, இந்த தொழிலான்னு 10 விதமான யோசனைகள் அவங்களுக்கு வரும். ஏன் யோசனை வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்து 11ஆம் இடத்துக்கு போகும்போது அது நிலையாகிறது. அப்போ இன்னும் 2 இயர்ஸ் ஆகும் அவங்களுக்கு நிலையான தொழில் கிடைக்கிறதுக்கு. ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒரு குழப்பங்கள் இருக்கும். குழப்பத்துல தான் முடிவெடுக்கிறது, பெரியவங்க கிட்ட கேட்டு எடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமைத்து கொடுக்கும். பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக இருக்கும். துளாராசி என்பது பூர்வீக சொத்து சம்பந்தமான விவகாரங்களை பேசி தீர்ப்பது நல்லது. இந்த காலகட்டத்தில் இவங்க வணங்கக்கூடிய தெய்வம் அஷ்டலட்சுமி வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புதமான வழிபாடாக அமைத்துக் கொடுக்கும். சுபாஷ் பாலகிருஷ்ணன் சார், எப்படி இருக்க போகுது துலாம் ராசிக்கு 2026? அகைன் நம்ம சொல்லும் போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த இயர்ல குரு பார்வை கிடைக்கிறவங்களுக்கு, குரு பார்வை ராசியின் மீது, 3ஆம் இடம் மீது, 5ஆம் இடம் மீது. ஸோ 1, 3, 5 இந்த பிளேசஸ்ல குரு பார்வை விழும்போது பெஸ்ட் பீரியட். அதாவது துலாமுக்கு 12 ராசியில தற்சமயம் கோச்சார ரீதியாக நம்பர் 1 இடத்தை துலாம் தான் பிடிப்பாங்க. எல்லா பெர்ஸ்பெக்டிவ்லையும் நீங்க குரு பயிற்சி எடுத்துங்க, சனி பயிற்சி எடுத்துங்க, கேது, ராகு எங்க வந்தாலுமே இவங்களுக்கு பாசிட்டிவான ஒரு பிளேஸ்மெண்ட், அந்த பர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க, பிக்சர் பர்ஃபெக்ட், அந்த மாதிரியான பொசிஷன்ல துலாம் இருக்காங்க. இப்போ துலாம் ராசி நண்பர்கள்ட்ட போய் ஏன்பா எப்படிப்பா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, என்னையா சொல்றேன், சம்பந்தம் இல்லாம இருக்குன்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுக்தியை வச்சு குழப்பிக்க கூடாது. ஏன்னா ஜோதிடத்துல விதிகளை விட விதி விலக்குகள் அதிகம், அதாவது எக்ஸெப்ஷன்ஸ் அதிகம்.
கோச்சார ரீதியா நம்ம பேசக்கூடிய பலன் 14 கோடி பேர் துலாம் ராசியில் இருக்காங்கன்னு சொன்னா அதுல ஒரு 65% ஒர்க் ஆகும். அதை பத்தி நம்ம பெருவாரியான மக்களை பத்தி தான் பேச முடியும், விதி விலக்குகளை பத்தி பேச முடியாது. அப்ப துலாம் ராசிக்கு ஒட்டு மொத்தத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அற்புதமான ஒரு காலகட்டங்கள். இங்க எந்த வித சனி ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் உட்கார்றது, அது ஒரு மிகப்பெரிய 3, 6, 11 பெஸ்ட் பிளேசஸ் சனி உட்கார்றதுக்கு. அதே மாதிரி குரு பகவான் இப்போ ராசியை பாக்குறாரு. இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ராசியுடைய 2, 4, 6 இந்த இடங்களை பார்ப்பாரு, இதையும் வலுப்படுத்துவார். ஸோ ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு இப்போ எந்த இடத்துல பார்த்தாலும் சரி, பண வரவா இருக்கட்டும், ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை? நிம்மதி, ஆரோக்கியம். ஃபர்ஸ்ட் ஆரோக்கியம், அப்புறம் நிம்மதி. இது ரெண்டும் எப்படி வரும்? பேங்க் அக்கௌண்ட்ல பணம் இருந்தா வரும். பேங்க் அக்கௌண்ட்ல பணம் இல்லைன்னா ஆரோக்கியமும் சரியா இருக்காது, மனசு சரியா இருக்காது. மனசு சரியில்லைன்னா உடம்பு சரியா இருக்காது. ரெண்டுத்துலயுமே பாதிப்புகள் வரும். இது ரெண்டையுமே சரி பண்ணக்கூடிய இடத்துல என்ன வருது? 2ஆம் இடத்தம் தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம். அந்த இடத்துல குரு பார்வை விழும்போது ஆட்டோமேட்டிக்கா பணம் வரும். ராசியை குரு பார்க்கும் போது நல்ல எண்ணங்கள் வரும்போதே நல்ல வார்த்தைகள் தானே வாயில வரும். நல்ல வார்த்தைகள் வந்தா என்ன ஆகும்? நல்ல செயல்களை தான் நம்ம செய்வோம். இது 3மே நேர்கோட்டில் இருக்கும் போது நல்ல வாழ்க்கையா தானே இருக்கும். நல்லதை நினைச்சு, நல்லதை பேசி, நல்லதை செய்யும் போது வாழ்க்கை மட்டும் இப்படி கெட்டதா மாறும். இப்ப இதுதான் துலாம் ராசிக்கு நம்ம சொல்லக்கூடியது. அப்புறம் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கும் போது இருந்தாலும் அது என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாமே பர்ஃபெக்டா அந்த ஏதாவது ஒரு பிளாக் ஸ்பாட் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க ஈஸ்வர பெருமான ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஈஸ்வரன் கோவில்ல போய் வாலண்டரி சர்வீஸ் பண்ணுவாங்க. அதாவது ஏதாவது ஒரு சிவ தொண்டு ஆற்றுவது, அல்லது கால பைரவர்களுக்கு உணவு, நீர் கொடுப்பது, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க செய்தீங்கன்னு சொன்னா இன்னுமே உங்களுக்கு பிரமாதமா இருக்கும். 100% நல்லதே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பஞ்சநாதன் சார், எப்படி இருக்க போகுது துலாம் ராசிக்கு 2026? துலாம் ராசின்னு சொன்னாலே சுக்கிர பகவானுடைய ஆதிபத்தியம், அனுக்கிரகம் உள்ள ராசி. இப்போ மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் பரிபூரணமாக இருக்கக்கூடிய ராசி. இந்த துலா ராசிக்காரர்கள் எப்பவுமே பாத்தீங்கன்னா வீட்டுல லட்சுமி பூஜை பண்ணணும். அப்படி பண்ணிட்டு வரும்போது ஒரு செல்வ செழிப்பை அதை உருவாக்கி தரும். இப்ப இந்த ஆண்டு நீங்க பாருங்களேன், இவர்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்துல குரு பகவான் இருக்கார். ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துல குருன்னு சொல்றோம். அந்த குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிற போது நிறைய பாக்கியங்களை அள்ளி தருவார். ஆனா அப்படி கொடுத்துட்டாரா? 9ஆம் இடத்துல குரு வந்தாச்சே, அவர் கொடுத்துட்டாரா அப்படின்னா துலா ராசிக்கு அப்படி கொடுக்கல. காரணம், துலா ராசிக்கு அந்த குரு பகவான் அவ்வளவு நல்ல கிரகமாக அவர் இல்லை. அதனால அவர் என்ன ஆகிறாருன்னா, முழுமையான பாக்கியங்களை தரவில்லை. அதுதான் உண்மை. கொஞ்சம் மாற்றங்கள் வந்திருக்கு. முதல் 6 மாதங்கள்ல 2025ல இவர்கள் பல சிரமங்களை அனுபவித்து விட்டு செகண்ட் ஹாஃப்ல தான் சில மாற்றங்களை அவங்க எதிர்கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனா 2026 வரும்போது அந்த குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு வராரு பாருங்க. அப்ப இவர்களுடைய தனஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பார். நல்ல தனலாபம் வரும். அத தனம், வாக்கு, குடும்பம் சொல்றோம். அப்ப இவங்களுடைய பேச்சில அந்த இனிமை வருகிறது. நல்ல முறையில கல்யாண செய்தி கூடி வருகிறது. அந்த யோகம் எல்லாம் அப்போ அது செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்கு. நம்ம 10ஆம் இடத்துல குருவே இதெல்லாம் நடக்காம போயிருமோன்னு பார்க்க வேண்டியது இல்லை. அந்த குருவுடைய பார்வை பலம் அதை தருகிறது. லாபஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஒரு அனுகூல ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு பாருங்க. அப்ப அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் அனுகூலமாக முடியும். அதிகார பதவிகள் எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். எதிர்பார்க்கக்கூடிய டிரான்ஸ்பர் நல்ல முறையில் கிடைக்கும். இவர்களுக்கு இருக்கக்கூடிய பதவி உயர்வில் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தியாகும். வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும். இந்த 9-12க்கு அதிபதியான புதன் பகவானும் முன்னில் உட்கார்ந்தார். அப்போ இவங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகளும் அற்புதமாக கூடி வரும். பிசினஸ்ல புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவாங்க. படிப்புல வெகு அருமையாக முன்னேறுவாங்க. ரொம்ப நல்ல காலம். அந்த துலா ராசிக்கு நல்ல நல்ல விஷயங்கள் காத்திருக்கிறது. யாரை வழிபாடு செய்தால் நிறைந்த நன்மைகள் வரும் அப்படின்னு சொன்னா, வெள்ளிக்கிழமைகளிலே காளிகாம்பாள் வழிபாடு செய்யணும். காளிகாம்பாளை வழிபட்டு வருகிற போது, அந்த குங்குமத்தை நெற்றியிலே இட்டு கொண்டு வருகிற போது, எலுமிச்சம்பழத்தை அந்த கோயிலில் கொடுத்த எலுமிச்சம்பழத்தை வீட்டில் கொண்டு வந்து அதை பூஜை அறையிலே வைத்து வழிபட்டு வருகிற போது அற்புதமான முன்னேற்றங்கள் துலா ராசிக்காரர்களுக்கு 2026ல ஏற்படும். கனிமொழி மேம், எப்படி இருக்க போது 2026 துலாம் ராசி? துலாம் ராசி 2026 நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாக்பாட் வரிசையில் தேர்டு ஹிட் அப்படிங்கும்போது துலாம் ராசிக்கு தான். ஸோ துலாம் ராசிக்கு ரொம்ப சூப்பரான ஒரு இயராக தான் இருக்க போகுது. பொதுவாகவே சுக்கிரன் அதிபதி ஆதிக்கம் இருக்கக்கூடிய வீடுகளில் குரு பார்வைகள் இருந்தால் கூட, அஸ்ட்ராலஜின் ப்ராக்டிக்கல் வே, இப்போ நம்ம நிறைய சார்ட்ஸ் பார்க்குறோம் இல்லைங்களா? அப்படி பார்க்கும்போது சுக்கிரனோட ஆதிக்கம் இருக்கக்கூடியதுக்கு பார்வைகளே பட்டா கூட சிலது பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த வெரி பர்ஃபெக்டாக ஒரு 100% குரு கொடுக்கறது கிடையாது. ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்குறாரு. ஸோ இதுக்கான பரிகார முறைகள் அப்படிங்கும்போது, குருவோட ஆதிக்கம் ஆலங்குடி நம்ம சொல்லுவோம் பொதுவாக போகிறதுக்கு. ஸோ அந்த கோயிலுக்கு போய் இவங்க வழிபட்டு, லைக் இந்த இயரான இயர் நீங்கள் மாத காலங்கள் போக வேண்டாம். நீங்கள் இந்த வருஷம் தொடக்கத்திலே போய் நீங்கள் ஆலங்குடி போயிட்டு குரு பகவானை சேவிச்சுட்டு வந்தால் போதும். நல்லா தான் இருக்க போகுது. ஸோ இது இந்த எப்பயும் இப்போ இந்த 2026 நம்ம டோட்டலாக இப்போ எல்லாரும் பேசுறதை பார்த்தா, இந்த ஒரு 6 months ஃபர்ஸ்ட் இந்த ஹாஃப் ஆஃப் தி பீரியட் எப்படி இருக்கும், அடுத்த வரக்கூடிய ஒரு 6 மாதம் காலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் துலாம் ராசிக்கு கிடையாது. துலாம் ராசிக்கு டே 1ல இருந்தே
சக்ஸஸ் தான், பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. இதில் பர்டிகுலராக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட சார்ட்டில் வந்து அவங்களுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய தசாபுத்தி காலத்தில் அவங்களுக்கு இப்போ ஒரு 2 வகையாக நம்ம வந்து லைஃப் ஸ்ட்ரீமை 2ஆக எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு ஒன்று வந்து அக வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து புற வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த அக வாழ்க்கை சம்மந்தப்பட்டு இருக்கவங்களுக்கு இப்போ வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, ஹோம் மேக்கராக இருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு என்ன வந்து வருமானம் வரப்போகுது, பெருசாக பொருளாதாரம் வரப்போகுது அப்படின்னா கணவன் கிட்ட இருந்து அவங்களோட ஆசைகள் நிறைவேறதுக்கான எல்லா விஷயங்களும் கணவர் பண்ணி கொடுப்பாருங்க. இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் வந்து இந்த துலாம் ராசிக்கு வந்து இந்த 2026 அப்படிங்கும்போது அமையும். அதே மாதிரி இந்த செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய ஆட்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 6 months அக வாழ்க்கைக்கும் ஜூன் மந்த்துக்கு மேலே வரக்கூடிய ஒரு 6 மாத காலங்கள் வந்து பொருளாதார ரீதியாக வரக்கூடிய விஷயங்கள், அதில் வரக்கூடிய கன்வர்ஷன்ஸ் ஆகட்டும், உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிலேருந்து வரக்கூடிய கன்வர்ஷன்ஸ் ஆகட்டும், பிசினஸ்ல வரக்கூடிய கன்வர்ஷன்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே நெக்ஸ்ட் வரக்கூடிய இந்த 6 monthsக்கான விஷயத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டரி கெயினுக்கு யோசிச்சு நம்ம வந்து செயல்பட்டோம் அப்படின்னா ரெண்டையுமே நீங்க டேலி பண்ணிட்டு வரலாம். போத் வந்து உங்களுக்கு அக வாழ்க்கைக்கும் புற வாழ்க்கைக்கும் நீங்க பேலன்ஸ் பண்ணி இந்த இயரை கொண்டு வரலாம். ஸோ வந்து ஆக மொத்தம் இந்த 2026 துலாம் ராசிக்கு வந்து ஒரு ஜாக்பாட் தான். Title sponsors the Chennai Silks, GT Holidays, MCR, Presta presents 2026 புத்தாண்டு ராசி பலன். Supported by Mr. Gold Groundnut Oil, Milky Mist, Anuj Styles,